கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் இந்தியாவில் டிவோர்ஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் விஷயம் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கல்ச்சர் வந்து கிரியேட் ஆகிட்டு என்னதான் வந்துட்டு இருந்தாலும், பட் அட் லாஸ்ட் 100%ல 1% ஆர் 2% அந்த ரேஷியோவில் தான் இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது நடந்துருக்கு. பட் அதுவே இந்தியாவில் இப்போ வந்து ரொம்ப ஹைக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு காரணம் வந்து பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லாமல் உலக அளவில் டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் எப்படிலாம் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அந்த 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து கீ பாயிண்ட்ஸாக நான் வந்து கேதர் பண்ணி வச்சிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பேச போகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஒரே நேரத்தில் கோவப்படக்கூடாது. இன்கேஸ் யாரா ஒருத்தர் கோவப்பட்டா ஒருத்தர் வந்து காம்டவுனாக இருக்கும்போது அது வந்து 2 பேருடைய அந்த சண்டையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துல நெருப்பு இருக்குது அப்படின்னா அங்கே தண்ணி இருந்தால் தான் அந்த நெருப்பை அணைக்க முடியுமே தவிர, பதிலுக்கு நானும் நெருப்பாக தான் இருப்பேன், நெருப்பாக இந்த நெருப்பை அணைப்பேன் அப்படின்றதுல விஷயத்தில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எந்த ஒரு காம்ப்ரமைசேஷனும் வரவே வராது. ஓகேங்களா? 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் பிரிங் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். பழைய காலத்தில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ், அந்த பழைய காலம் அப்படிங்கிறது நேற்றும் சேர்ந்து தான். ஏன் இப்போ நடந்த சண்டைக்கு முன் சண்டை வரைக்கும் அது பழைய காலத்து சண்டைகள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தையுமே நாம வந்து நம்மளோட லைஃப்ல எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில், நம்மளுடைய சண்டையில் அதை எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில், கிபி 1200ஆம் நூற்றாண்டு, 1000ஆம் நூற்றாண்டு, 200ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டையை போட்டுட்டே போக 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 அது வந்து அந்த ஆர்கியூமெண்ட்ஸோட பேஸை ஸ்ட்ராங் பண்ணிச்சுன்னா அதோட ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தையும் நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா அந்த விஷயத்தில் என்ன வழியை தேடணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு விஷயத்துக்குமே ஃபைண்ட் அவுட் பண்ண அடுத்து அந்த விஷயத்தை மறந்துட்டு அந்த சொல்யூஷனை கேரி பண்ணிட்டு போகிறது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் இல் அட் ஈச் அதர் அன்லெஸ் த ஹவுஸ் இஸ் ஆன் ஃபயர். எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீங்க அப்படின்னா கோவப்பட்டால் கூட வார்த்தையை சவுண்டாக பேசாமல் காம்டவுனாக பேசுனீங்கன்னா அந்த இடத்துல சில விஷயங்கள் நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராக்கிள். அந்த மிராக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாகவே அந்த சண்டை முடியும். ஸோ இப்போ சொல்லுங்கள், அந்த சண்டை உங்களுக்கு சீக்கிரமாகவே முடியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இன்னும் ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாய்ஸை ரைஸ் பண்ணணும். இல்லை சண்டை சீக்கிரம் முடிஞ்சால் போதும் அப்படின்னா நம்ம அமைதியாக இருந்தாலே நல்லது தான். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும் அந்த சண்டையில். கரெக்டுங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாரும் என்ன இருப்பாங்க, நான் தான் ஜெயிக்கணும். நீங்கள் ஏன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை உங்கள் பார்ட்னரே ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சண்டை ஈஸியாக முடியும். இஃப் இன்கேஸ் உங்கள் பார்ட்னரும் சேர்ந்து இல்லை என் பார்ட்னர் தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லணும்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் ஜெயிக்கணும்னு நினச்சாலும், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டாக இந்த ஆர்குமெண்ட்டை ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அங்கே சண்டே இல்லாமல் போயிடும். ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப ட்ரிக்கான ஒரு விஷயம் தான். அதுவும் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு சண்டை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when you have done something wrong, get ready to admit it and ask for forgiveness. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. அதை விட்டுட்டு இல்லை நான் இப்படி தான் பண்ணேன், நான் ஏதோ தெரியாம ஒரு தடவை பண்ணிட்டேன், அதிகம் இவ்வளோ கோவப்படுறேன் அப்படின்லாம் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தால் அவங்க யூஸ்லெஸ் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சீக்ரெட் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணால் மட்டும் இல்லை, அவங்க தப்பு பண்ணாலும் நம்ம தான் மன்னிப்பு கேட்கணும். அதுதான் சின்ன சீக்ரெட்டு. என்னதான் சொல்லுவாங்க சொல்கிறேன் அப்படின்னா, எஸ் நடந்து தான் ஆகணும், அதுதான் உலக நியதி அப்படின்ட்டு தான் இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி வைஃப்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கோல்டன் ரூல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்லெக்ட் த ஹோல் வேர்ல்ட் ரேதர் தென் ஈச் அதர். அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த அவங்க அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் சரி, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கும் சரி, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. அண்ட் 7வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டையை முடிக்கிறதுக்கு முன்னாடி தூங்காது. எனக்கு ஒருத்தர் சொல்கிறோம், தூக்கம் அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சண்டே ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் தூங்குவீங்க. மறுநாள் காலையில் அந்த ஆர்குமெண்ட் வந்து கொஸ்டின் மார்க்கில் இருக்கும். திருப்பி அங்கேயே ஸ்டார்ட் ஆகும். அப்படியே கேரி ஃபார்வர்டே போகும். அது வந்து எங்கே ஆட் ஆன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று அவ்வளோ பேசி நீ தூங்கிட்டு இருக்கல, அப்போ எனக்கு இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அந்த பழைய சண்டையோட சேர்ந்து புது சண்டே ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பழைய சண்டைக்கு காம்ப்ரமைசேஷன் தேடுவீங்களோ, புது சண்டைக்கு காம்ப்ரமைசேஷன் தேடுவீங்களோ, ஒரு சண்டைக்கு காம்ப்ரமைசேஷன் தேடுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற 2 சண்டை, 2, 3 ஆகலாம், 4 ஆகலாம், 5 ஆகலாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நாம் அமைதியாக அந்த ஒரு சண்டைக்கு தூங்கத்துக்கு முன்னாடி காம்ப்ரமைசேஷன் தேடிட்டா அந்த சண்டை ஈஸியாக முடிஞ்சிடும்.
அண்ட் எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை டு காம்ப்ளிமெண்ட் யுவர் பார்ட்னர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் டே. அட்லீஸ்ட் ஒன் டே காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்கள் பார்ட்னருக்கு ஏதாவது விஷயம் சொன்னாலோ வாங்கி தந்தாலோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லைக் இன்னைக்கு சமையல் நல்லா இருந்துச்சுமா, சமையல் செஞ்சுருக்க மாட்டாங்க, செஞ்சுருந்தாலும் செய்யாவிட்டாலும் சமையல் நல்லா இருந்துச்சுமா அப்படின்ற மாதிரி. இல்லைனா வந்து ஐயா இன்னைக்கு உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு உங்கள் வியூ நல்லா இருக்கே, உங்களுடைய லுக்கு நல்லா இருக்கே, உங்களுடைய காது நல்லா இருக்கே அப்படின்ட்டு சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று டெய்லி ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் எப்பயுமே ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பர்ஃபெக்டான ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துட்டு இருக்கும். நீங்கள் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை போனாலும் அதுவுமே இதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் ரூல். அதெல்லாம் இல்லாமல் நான் இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எப்படிலாம் பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படிங்கிறத தாண்டி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது இல்லாமல் லவ் இருக்கான்னு பாருங்கள். அந்த லவ் இருந்தாலே அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே அழகாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் மேலே லவ் இருந்தால் தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி மட்டும் இல்லை. ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலே ஏதோ ஒரு சின்ன வகையில் ஒரு சின்ன லவ் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை பெருசாகணும்னா ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ பெரிய பூகம்பமான சண்டைகள் வந்தாலும் அதை நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் ஆகிடும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.